நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்தி இலையோட நன்மைகள் என்னென்ன, அதை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். பொதுவாகவே இந்த துத்தி இலையை எல்லாமே பார்த்துருப்போம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நமக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துத்திக்கீரை பார்த்தீங்கன்னா வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கும் நோயை தீர்க்குமாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது சிறந்த ஒரு மூலிகையாக இந்த துத்தி செடி உள்ளதுங்க. அதை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட விரிவாக சொல்ல போகிறேன் வாங்க. கீரைகள் எல்லாமே பொதுவாக மருத்துவ குணங்கள் கொண்டவையதாக இருக்குங்க. ஒவ்வொரு கீரைக்கும் தனித்தனி மருத்துவ குணங்கள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடல்நல பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்குங்க. சரியான முறையில் பயன்படுத்தினால் அற்புதமான ஆரோக்கியத்தை பெறலாங்க. கீரையில் துத்திக்கீரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். மூல நோயாளிகள் இயற்கை வைத்தியத்துக்கு செல்லும்போது கண்டிப்பாக இந்த கீரையை பயன்படுத்தி இருப்பார்கள். அப்படி என்ன நோய்களை தீர்த்து விடுகிறது இந்த துத்திக்கீரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பதிவுகளில் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செடியில் இவ்வளோ நன்மை இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துத்திக்கீரை பார்த்தீங்கன்னா குறுஞ்செடியாக இருக்கும். இதன் இலைகள் சற்று வெளுத்தும் ஆனால் பசுமையான இதய வடிவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற பூக்கள் இதில் இருக்குங்க. இது 5 இதழ்கள் கொண்டிருக்கும் தாவரமாக உள்ளது. இந்த துத்தி செடியின் காய்கள் சக்கரம் போன்று இருக்குங்க. இதன் இலை, வேர், பூ, காய், விதை, வேர் என ஒவ்வொன்றுமே மருத்துவ குணங்களை கொண்டு உள்ளதாக உள்ளது. இது அனைத்து இடங்களிலும் வயல்வெளிகளிலும் புதர் போன்ற இடங்களிலும் பரவலாக காணப்பட்டு வருகிறது. இந்த துத்தி இலைகள் உடலில் இருக்கும் குறைபாட்டுக்கு ஏற்ப பயன்படுத்தினால் பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த துத்திக்கீரை தரும் பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. பற்கள் பலவீனமாக இருப்பது, ஈறுகளில் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் வரும்போது அவை தீவிரமாகாமல் தடுக்க இந்த துத்தி இலையை பயன்படுத்தி கொள்ளலாங்க. இந்த துத்தி இலையை நீரில் நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு வாய் கொப்பளித்து வந்தால் பற்களில் ஈறுகளில் இரத்த கசிவு நிற்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி இலை கீரை கிடைத்தவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் துத்தி வேர், திரிபலா, இந்துப்பு, லவங்கப்பட்டை பொடி, சிட்டிகை கலந்து நீரில் சேர்த்து கலந்து வாய் கொப்பளித்து வந்தால் பல் ஈறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவு குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈறு கசிவு நிற்கும் வரை தினமும் 3 வேளை இந்த நீரை வாய் கொப்பளித்து வர பற்களும் ஈறுகளும் வலுப்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி இலையை உணவாக எடுக்கும்போது உடல் தசைகள் பலப்பட உதவும். உடல் பருமனுக்கு மருந்தாக இருக்கும். அதனால்தான் இது அதிபலா என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த வேர்களை கொதிக்க வைத்து குடித்தால் நரம்புகள் வலுப்பெறும். உடல் வலியை போக்க இந்த துத்தி இலை உதவுவதாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி இலைகளை 2 பிடி எடுத்து 1 சொம்பு நீரில் கொதிக்க வைத்து இறக்கவும். மெல்லிய துணியை அதில் சேர்த்து ஊற வைக்கவும். பிறகு 10 to 20 நிமிடங்கள் கழித்து அந்த துணியை எடுத்து லேசாக பிழிந்து உடல் வலி இருக்கும் இடத்தில் ஒத்தனம் கொடுத்தால் உடல் வலி நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் தோய் நோய்களுக்கு துத்தி இலை அருமருந்தாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் நீண்ட நாட்களாக புண் ஆறாமல் இருந்தால் புண்ணை விரைவாக ஆற்ற இந்த துத்தி இலை உதவுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புண்கள், கட்டிகள் போன்றவற்றுக்கும் இவை நல்ல தீர்வாக உள்ளதுங்க. இந்த துத்தி இலையை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா அரைத்து தோலில் தடவினால் தோல் நோய்கள் குணமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி இலையை இடித்து நீர் விடாமல் அதன் சாறை எடுத்து தரமான மஞ்சள் இலைத்து சேர்த்து புண்களின் மீது பூசி வந்தால் புண்கள் குணமாகுங்க. புண் அல்லாத கட்டிகளாக இருந்தாலும் இந்த துத்தி இலையை நீர் விடாமல் அரைத்து கட்டி இல்லாத பச்சரிசி மாவுடன் கலந்து பேஸ்ட் போல் குழைத்து கட்டிகள் இருக்கும் இடத்தில் பற்றுப்போல் வைத்து சுத்தமான துணியில் வைத்து இருக்க கட்டினால் கட்டிகள் உடையுங்க. கட்டில் உள்ள சீல் இருந்தாலும் வெளியேறிவிடும். சீல் உள் இருக்கும் கிருமிகள் வெளியேற இந்த துத்தி இலையை சேர்த்து கொதிக்க வைத்த நீரை கட்டிகள் மீது ஊற்றி கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம்.
அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இயல்பானது தாங்க. அது சாதாரணமாக இருக்கும் வரை உடலில் எந்த பிரச்சனையும் உண்டு செய்யாது. ஆனால் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தால் ஆரம்பத்திலேயே அதை சரி செய்து விட வேண்டும். இல்லையெனில் தொற்றாக மாறி தீவிர பாதிப்பை உண்டு செய்து விடுங்க. இந்த துத்தி இலையை நீரில் கொதிக்க வைத்து கஷாயமாகி தினமும் குடித்து வந்தால் வெள்ளைப்படுதல் குணமாகுங்க. சிறுநீர் எரிச்சல் இருந்தாலும் குணமாகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி இலையை ஆண்மையை பெருக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துத்தி செடியின் பூ விந்து உற்பத்தியை அதிகரிக்கும் என்கிறாங்க. இது தாது பலம் அளிக்கும் அப்படின்னு கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி சமூலம் வாங்கி வந்து கஷாயம் வைத்து குடித்தால் ஆண்மை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி பூக்களை சாப்பிடுவது விந்துவை அதிகரிக்கவும் செய்கிறது. மூல நோய் இருப்பவர்களுக்கு அருமருந்து இந்த துத்திக்கீரைன்னு சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடலில் வாதமும் கழிவுகளும் நாள்பட தங்குவதால் மூலம் உண்டாகி ஆசனவாயில் புண், அரிப்பு, நமைச்சல் போன்ற உபாதை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குளிர்ச்சியான தன்மை கொண்ட இந்த துத்திக்கீரை மலத்தை இலக்கி வெளியேற்றும் சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா, துத்திக்கீரையை சுத்தம் செய்து பாசிப்பருப்பு சேர்த்து நல்லெண்ணெய் கலந்து கூட்டாக வைத்து சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டால் மூல நோய்க்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையில் இருந்தால் துத்திக்கீரையை நீரில் கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு பால் கலந்து குடித்தால் ஆசன கடுப்பும் எரிச்சலும் நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கீரையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த துத்திக்கீரையை கீரை போன்று புளி சேர்த்து மசித்தும் சாப்பிட வேண்டும். இந்த துத்திக்கீரையை ஆய்ந்து சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுத்தி கொள்ளவும். 1 கப் கீரைக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். பாசிப்பருப்பை வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்பு பொருள் சேர்த்து தாளித்து சாம்பார், வெங்காயத்தை நறுக்கி கீரையை சேர்த்தும் வதக்கியும் சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டும் கலந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் மருந்தாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த துத்தி செடி பார்த்தீங்கன்னா மூல நோய்க்கு மிகவும் சிறந்த மருந்தாக கருதப்படுதுங்க. மலச்சிக்கலை போக்க இதன் சாறு மலமிளக்கியாக செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் குடல் புண்களை ஆற்ற வாரத்திற்கு 1 முறை துத்திக்கீரையை உணவில் சேர்த்து கொள்ளலாங்க. பல் ஈறு நோய்களுக்கு இந்த துத்தி இலையை நீரில் கொதிக்க வைத்தும் வாய் கொப்பளிக்கலாங்க, சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்களை கரைக்கவும் இது உதவுது. மூட்டு வலிகள் இருந்து நிவாரணமும் அளிக்குது. காயங்களை விரைவாக குணப்படுத்தவும் தோலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது உதவுதுங்க. கல்லீரலுக்கு நன்மை பயக்கிறது மற்றும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் இந்த கீரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு விந்து மற்றும் விந்தணு இயக்கத்தை அதிகரிக்க இந்த துத்தி பூக்கள் உதவுதுங்க. இந்த துத்தி இலைகள் பார்த்தீங்கன்னா தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும தொற்றுகளை எதிர்த்து போராடி தோலை பளபளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. தோல் அரிப்பு, பருக்கள் மற்றும் சரும நோய்கள் போன்றவற்றை குணப்படுத்த இந்த துத்தி இலைகள் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. சிறுநீரக கற்கள் உருவாவதை முக்கிய காரணமாக சிறுநீரில் கால்சியம் ஆக்சலேட் அதிகமாக இருப்பதுதான். இந்த துத்தி இலை பார்த்தீங்கன்னா சிறுநீரில் கால்சியம் ஆக்சலேட் படிவதை தடுத்து சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்கிறது. இந்த துத்தி இலையில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மேம்படுத்த நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கவும் உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்க இந்த துத்தி இலை பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. இந்த துத்தி இலைகள் உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த துத்தி இலைகள் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டவையாக உள்ளதுங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. இதய நோய்கள், பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமலும் தடுக்கிறதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த துத்தி இலைகளை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துவதுடன் பல நோய்கள் விரைவில் குணமாகுங்க. எந்த ஒரு மூலிகை மருந்தையும் பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்த பின் பயன்படுத்துவது நல்லதுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நான் துத்தி இலையை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலை தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.